இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெயின் லில்லிங்க. இதை தமிழில் மின்னல் பூக்கள், மழைப்பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இதனோட ஸ்பெஷல் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, மழை பெஞ்சுதோ அன்னைக்கு தான் இதில் நிறைய பூக்கள் பூக்குங்க. திடீர்னு ஒரு நாள் மழை பெஞ்சிச்சுன்னா அன்னைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும். ஸோ அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஒரு 13 வெரைட்டி வாங்கினேங்க. ஸோ ஒரு ஜாடியில் நான் நட்டு வச்சுருக்கேன். பேரும் ஐடென்டிஃபைக்காக நான் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் நான் என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம எப்படி நடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பல்ப் ஷேப்பில் இருக்கும். அதாவது வெங்காயம் மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஸோ இந்த பல்பை நம்ம என்ன பண்ணணும், அந்த வேர் பகுதி இருக்கிறத நம்ம அடியில் வச்ச மாதிரியும், அந்த மேலே அந்த தாள் வளர்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம மேலே பார்த்த மாதிரி நம்ம நடணுங்க. இதனோட மண் பார்த்தீங்கன்னா, நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய தோட்டத்து மண் ஒரு பங்கு, இன்னொரு பங்கு தொழு உரம். இது மட்டும் போதுங்க. அதே போல் தண்ணி நிறைய தேங்க விடக்கூடாது. ரொம்ப தண்ணி நிறைய தேங்குச்சுன்னா செடி செத்து போயிடும். ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஒரு 2 days இல்லைனா 3 days ஒன்ஸ் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா என்கிட்ட மழை தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கூட தெளிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு பூக்கள் கண்டிப்பாக பூக்குங்க. இது பார்க்கறதுக்கு அப்படியே இந்த புல் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் நம்ம அழகுக்காக வைக்கலாம். இல்லையா நம்ம என்ட்ரன்ஸில் கூட நம்ம நல்லா நீட்டுக்காக நம்ம வச்சோம்னா அப்படியே பாத்தி மாதிரி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு சன்லைட் பார்த்தீங்கன்னா 2 to 3 hours அப்படி இருந்தால் போதுங்க. இதுக்கு சன்லைட்டு. இதனோட பாட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 6 to 8 inches இருந்தால் போதுங்க. இதுக்கு ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 15 days ஒன்ஸ் கூட நம்ம இந்த மாட்டு தொழு உரம் இருக்கு இல்லைங்களா, நம்ம அது போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடி குட்டி குட்டியாக சுற்றிலும் களைச்செடி மாதிரி வரும். நம்ம அதை மட்டும் நம்ம அப்பப்போ பிடுங்கி எடுத்துட்டோம்னா இது ஈஸியாக க்ரோத் ஆகும். இப்போ இந்த கிழங்கு நம்ம நட்டு வச்சோம்னா நிறைய சுற்றிலும் நிறைய கிழங்குகள் ஃபார்ம் ஆகி நிறைய செடிகள் பூ பூக்குங்க. அதே போல் இதில் விதைகளும் வைக்கும். ஸோ அந்த விதையை நம்ம இன்னொரு ஜாடிக்கு மாற்றி நம்ம அதை நட்டு வச்சோம்னா அது F1 பேட்ச்னு சொல்லுவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் நமக்கு ஒரு கலர் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது ஒவ்வொரு வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். ரொம்ப நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செடிகள் நட்டு வளர்த்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.